பெற்று கொண்ட நன்மைக்காக நன்றி பாடவும் நடக்கும் செயல் நலமயக்க ஆசிர்வதியும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும் உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும் இறைவன் பீடம் வந்தோ இணைந்த கருத்தில் படிதர வந்தோ இறைவன் பீடம் வந்தோ இணைந்த கருத்தில் படிதர வந்தோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியிலே அருட்சகோதரி மேரி புகாரி ஆண்மிலை பாற்றிக்காகவும் அருட்சகோதரி மேரி வீர ரோசாலி ஆண்மிலை பாற்றிக்காகவும் அருட்சகோதரி மேரி மார்கரெட் ஆண்மிலை பாற்றிக்காகவும் மேலும் புனித அடைக்கல் அன்னை சபையிலே உழைத்து மரித்த அருட்சகோதரி வீர ரோசாலி ஆண்மிலை பாற்றிக்காகவும் ஜூலியா மேரி கேத்ரின் பாத்திமா மேரி ஆண்மிலை பாற்றிக்காகவும் பி செபஸ்தியம்மாள் 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மிலை பாற்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் உருக்கமாக எடுத்துச் சொல்லி பக்தியோடு மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாள் வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அருள் அடையாளங்களை எந்த கண்ணோட்டத்தோடு நாம் நோக்குகிறோம் என்ற சிந்தனையை இன்று நமக்கு கொடுத்து, நம்முடைய வாழ்விலே நாம் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை வழங்கி நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தாய் திருச்சபை உற்சாகப்படுத்தி ஆண்டவரோடு இணைந்து வாழ நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. எனவே இந்த பாஸ்கா பெருவிழா கொண்டாடிய 3வது வாரத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க, நாம் அவருக்கு சாட்சிகளாக திகழ, உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் வாழ தேவையான அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கேற்ப எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரின் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள் இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசுகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கின்ற முறைமைகளையும் மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையான என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீரின் மன்றாட்டை கேட்டருளினீர்.
ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். நீதி நெறிகளே என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வ. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்கள் அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல,
மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் அகல்வதாக. கடவுளை அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஒரு வார்த்தை இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. என்ன வார்த்தை? ஸ்தோவான் அரும் அடையாளங்களை செய்தார் என்றும், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் செய்த அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக நீங்கள் அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்றும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த அரும் அடையாளம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அடையாளம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே நாம் சைன் என்று சொல்லுகின்றோம். இந்த சைன் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக, நாம் ரோட்டிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் வாகனத்திலே என்று வைத்துக் கொள்வோம். அங்கு 3 விதமான நிறங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுகின்றது. சிகப்பு, பச்சை, மஞ்சள் என்ற அந்த 3 நிறத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த பச்சை நிறம் எதன் அடையாளமாக இருக்கிறது? நீங்கள் இங்கிருந்து கடந்து செல்லலாம் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. சிகப்பு நிறம் நீங்கள் நிற்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு அடையாளங்களை நாம் வீதிகளிலே பார்க்கின்றோம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து செல்லுகின்றோம். அங்கு சைன் போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல ஒரு இடத்திலே ஒரு கட்டிடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அங்கு அம்புக்குறி இட்டு அங்கே சைன் போர்டு வச்சிருப்பாங்க. இந்த இடம் இந்த இடத்தில் இருக்கிறது, சரியாக 1/2 கிலோமீட்டர் தூரம் நேராக சென்று வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அம்புக்குறி போட்டு காட்டுவாங்க. இந்த சைன் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த சைன் என்று நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? அதன் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு நம்மை அழைத்து செல்வதாக இந்த அருள் அடையாளம் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இதை ஏன் இன்று குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, மற்ற நற்செய்தியாளர்கள் எல்லாம் இதை புதுமை என்று சொல்லுகிறார்கள் அல்லது அற்புதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அருள் அடையாளங்கள் என்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? இயேசு செய்த புதுமைகள் எல்லாம் ஒரு மனிதனை அதை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலைக்கு அவனை அழைத்து செல்ல வேண்டும். அந்த புதுமைகள் ஏதோ வெறும் அவன் பார்த்து ரசிப்பதற்காக அல்ல, அவன் நல்லதை மட்டும் பெற்றுக்கொண்டு அவத்தோடு மறந்துவிட்டு செல்வதற்காக அல்ல. அந்த அடையாளம் என்பது ஒரு நிலையிலிருந்து அந்த மனிதனையோ அல்லது பார்க்கின்றவர்களையோ அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். நம்பிக்கையின் விழுமியங்களை அவர் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது இன்னும் அதிகமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்க பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் வயிறார உண்டதால் நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்றார். இந்த உணவு என்பது வெறும் நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவை மட்டும் இங்கு ஆண்டவர் குறிப்பிடவில்லை. மாறாக இந்த உலக போக்கின்படி நீங்கள் வாழுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி, இந்த உணவு என்பது
உங்கள் சுயநலத்தை கொண்டதாக இருக்கிறது, அல்லது உங்களுடைய ஆணவத்தை கர்வத்தை கொண்டதாக இருக்கிறது. நீங்கள் கடவுள் மீது கொண்டிருக்கிற அவிசுவாசம் அவநம்பிக்கையாக இருக்கின்றது. இது போன்ற உலக காரியங்களில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் என்னுடைய அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, நம்பிக்கையின் பொருட்டு அல்ல, மாறாக நீங்கள் பயனடைந்ததாலே, இந்த உலக அளவில் பயனடைந்ததாலே நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி, நம்முடைய வாழ்க்கை தேங்கி நிற்கிற குட்டையை போல இருக்க வேண்டிய வாழ்க்கை அல்ல, மாறாக கடந்து சென்று கொண்டிருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றை போல நம்முடைய வாழ்க்கை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும். அருள் அடையாளங்கள் என்பது தேங்கி நிற்பதல்ல, மாறாக ஆண்டவரிலே தஞ்சம் புகுவது, ஆண்டவரிலே அடைக்கலமாவது, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வது, நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வது என்று சொல்லி ஆண்டவர் அருமையான ஒரு சிந்தனை இன்று கொடுத்து, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்ற அல்லேலூயா வாழ்த்தொழியிலே நாம் வாசிக்க கேட்டது போல இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் என்று இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழுகின்றோமா என்ற ஒரு கேள்வியை இன்று நாம் உள்ளங்களில் எழுப்பி பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல, நம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எந்த இதயத்தோடு நீ என்னிடம் வருகின்றாய்? உன்னுடைய இதயம் தூய்மையாக இருக்கின்றதா? அன்பு நிறைந்ததாக இருக்கின்றதா? ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கின்றதா என்று ஆண்டவர் பார்க்கிறாரே ஒழிய வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை. எனவே தான் ஆண்டவர் இன்று என்னுடைய அரும் அடையாளங்கள், நான் செய்த புதுமைகள், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வெறும் நம்பிக்கையற்ற தன்மையிலே இருந்து விடுகின்ற ஒன்றாக அமையக்கூடாது. மாறாக அவை அனைத்தும் உங்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதற்காகத்தான் இந்த உலகிற்கு நான் வந்தேன், உங்களுக்காகத்தான் எல்லா பாடுகளையும் நான் அனுபவித்தேன், உங்களுக்காகத்தான் நான் மரித்தேன், நான் இரத்தம் சிந்தியது உங்களுக்காக, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இதோ நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். எனவே அந்த தெய்வம் நம்மீது அதிகம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு நாம் நம்மையே கையளித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து பக்தியுள்ள, விசுவாசமுள்ள, சாட்சியான, எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் உருக்கமாக நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிற்றிடுவாய், பழியாய் மாற்றிடுவாய். விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிற்றிடுவாய், சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உள்ளதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவர் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி
பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களை கிண்ணனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்துள்ளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் அடிகளார், மேனாள் ஆயர் தேவதாஸ் சம்புரோ சாண்டகை, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திவ்ய நற்கருணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. The Holy Communion will be given in the hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. ஏற்றிய தீபமி பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனை பாதம். தண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனை பாதம். என் நாதமே என் இதயம் பண்ணாகுமே, என் நாடுமே அவர் அன்பு என் மீதிலே. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனை பாதம். நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடு சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரே என்னோட நாடுது. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு, தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனை பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு,
தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். உறவாகவா என் உயிரானவா, உலகெங்கும் அரசாடும் என் மன்னவா, நிலையாகவா என் கலையானவா, அலைப்பாடும் கடலாக என்னை காப்பவா. என் அன்பு தேவனே என்னகம் மாறுமே, என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே. என் அன்பு தேவனே என்னகம் மாறுமே, என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாவல் பாடு, தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு, தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல் கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலிகள் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தில் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine, and that will be telecast through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good conversion, silent prayers, and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in the holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே. பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்ததைப் போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாண்கனி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாவீதின் குளமலரே, ஒளி தாங்கிடும் அகழ் விளக்கே, ஏமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. ஏமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குளமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிது